கால பைரவரை தேய்பிறை அஷ்டமியில் வழிபாடு செய்ய என்ன பலன்? கால பைரவரை பொறுத்தவரையில் வடை, உப்பில்லாத வடை, மிளகு வடை, தயிர் சாதம் இவைகள் பிரசாதமாக நெய்வேத்தியம் எடுத்து செல்ல வேண்டும். அல்லது அங்கே கோவிலில் கொடுக்குற பிரசாதத்தை நம்ம வாங்கி சாப்பிடணும். அடுத்ததாக நிச்சயமாக பைரவர் வழிபாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே புனுகு அப்படிங்கிறத வாங்கிட்டு போய் அவருடைய பாதத்திலும் அவருடைய காதுகள்லையும் தடவச் சொல்லி அதற்கு பிறகு வில்வ மாலை அவருக்கு சாத்தி வழிபாடு செய்ய நமக்கான நன்மைகள் உண்டு. பொதுவாக தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது பைரவருக்கு உகந்ததாக சொல்லப்படுகிறது. அஷ்ட பைரவர், 8 பைரவர்களில் பிரதானமாக இருக்கக்கூடியவர் கால பைரவர். நம் காலத்திற்கும் நம்மை பிரகாசமாக வைக்கக்கூடிய யோகத்தை தரவல்லவர் அப்படிங்கிறது தான் இந்த தேய்பிறை அஷ்டமி வழிபாடு அப்படிங்கிறது. இந்த வழிபாட்டை புனுகு, வில்வம், தயிர் சாதம், உப்பில்லா வடை இவைகளை கொண்டு வழிபாடு செய்ய நமக்கான நன்மைகள் உண்டாகும்.